ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்கு. இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கை குடிக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, பித்தம் வாந்தி எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன் இதை மூணையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கு எப்போ இதுக்கு நமக்கு தேவைப்படும்னா, இப்போ சண்டேனா ஆற்றுல எல்லோரும் இருப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில் ஐட்டம்ஸ், வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசாங்கிற மாதிரி ஒரு ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடுது. அதுக்காக நம்ம டைஜினோ, ஜெலுசில் சிரப்போ, அந்த ஈனோவோ ஏதாவது ஒன்று குடிக்க வேண்டியதாக இருக்குது. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஆற்றுல இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன் இதை 3 வச்சுட்டு அந்த வாமிட்டிங் சென்சேஷன், ப்ளோட்டிங், டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ஈஸியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கை நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இஞ்சியை நல்லா தோலை சீவிட்டு அதை அம்மியில் வச்சு நைஸாக வேணும்னு அரைச்சிருக்கேன். இந்த பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன். தேன் ஆப்ஷனல் தான். நீங்கள் இஃப் யூ ஆர் டயாபெட்டிக் மீன்ஸ் யூ கேன் அவாய்ட் த ஹனி. அதுக்கு பதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ அடுப்பில் நான் ஒரு சின்ன டவரால் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. 1.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். அலம்பி விட்டு இதோடு சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு லைட்டாக ஒரு கல் உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இந்த பாருங்கள், 2 கல் உப்பு போடுறேன். இதை இப்போ நல்லா கொதித்து வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு தேனையும் 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலந்து ஆறினோன்னு சுடுற பதத்தில் குடித்தோம்னா வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கட்டும், அஜீரண கோளாறாக இருக்கட்டும், பித்தமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். மோர் ஓவர் இது நம்ம பாடியில் இதை தொடர்ந்து இந்த மாதிரி குடிச்சுட்டு வரும்போது, வீக்லி 2 or 3 குடிச்சுட்டு வரும்போது நம்ம பாடியில் உள்ள எக்ஸஸ் ஃபேட்டெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். கொலஸ்ட்ரால் லெவலும் குறைஞ்சிரும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலும் குறைஞ்சிரும். இந்த பாருங்க, அந்த இஞ்சி விழுது பேஸ்ட்டும் உப்பும் போட்டுறோம் இல்லையா, நன்னா கொதித்து வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதில் தான் குடிக்க போகிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு பீங்கான் கிளாஸோ இல்லை கண்ணாடியோ அதில் வச்சு வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டி இப்போ எடுத்துட்டு இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட வேண்டியதுதான். ஏற்கனவே நறுக்கி உப்பு தடவி வச்சுருக்கேன். ஏன்னா நறுக்கிவிட்டு வெறுமனை வச்சோம்னா எலுமிச்சம்பழம் கசக்க ஆரம்பிச்சிடணும். லைட்டாக உப்பு தடவி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதை இப்போ புழிஞ்சு விட்டாச்சு. இந்த தேனையும் இதோட விட்டுடுறேன். இந்த மாதிரி இந்த இதை குடித்தோம்னா நமக்கு வாந்தி, கொமட்டல், பித்தம், டைஜஷன் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், ஹெவியாக நம்ம சாப்பிட்ருப்போம் ஆயில் ஐட்டமோ ஸ்வீட்டோ, அந்த மாதிரி இல்லத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் குடித்த உடனேயே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரியும். வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் இதை பயன்படுத்தின்னு வரும்போது நல்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் குறைஞ்சிரும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ். தேங்க்யூ.